அன்புள்ளவர்களே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நமக்கு யாராவது வந்து நான் இருக்கேன், நீ கவலைப்படாதே என்றால் எப்படி இருக்கும்? இனி நான் உன் பிரச்சனைகளை பார்த்துக் கொள்வேன், எதற்கும் கவலைப்படாத, தைரியமாயிரு, நான் உன் கூடவே இருக்கிறேன் என்றால் இன்னும் நமக்கு தைரியம் வரும் தானே. வேதத்திலே தேவன் பல இடங்களிலும் அவருக்கு பிரியமானவர்களுக்கு அப்படி சொல்வதை பார்க்கலாமா? முதலாவதாக ஆதியாகமம் 26 அதிகாரம் 24 வசனத்திலே ஈசாக்கு பெயர் சபாவுக்கு போன போது அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். ஆதியாகமம் 3 அதிகாரம் 11 வசனத்திலே மோசே பார்வோனிடம் போகவும் எகிப்திலிருந்து ஜனத்தை அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றபோது கர்த்தர் நான் உன்னோடு இருப்பேன் என்கிறார். மூணாவதாக உபாகமம் 31 அதிகாரம் 8 வசனத்திலே மோசே யோசுவாவிடம் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போவார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்றார். நாலாவதாக யோசுவா 1 அதிகாரம் 5 வசனத்திலே கர்த்தர் யோசுவாவிடம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்கிறார். ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனத்திலே இஸ்ரவேலே நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்கிறார். ஏசாயா 43 அதிகாரம் 2 வசனத்திலே நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் என்கிறார். மேலும் எரேமியா 1 அதிகாரம் 8 வசனத்திலே உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று எரேமியாவுடன் கர்த்தர் சொல்கிறார். அப்போஸ்தலர் 18 அதிகாரம் 10 வசனத்திலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் போ, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் சகோதர சகோதரிகளே, கர்த்தரை யாரெல்லாம் நோக்கி பார்த்து அவர் சமூகத்தில் வாசமாய் இருந்தார்களோ அத்துணை பேரையும் ஒருவரை கூட கைவிடாமல் காப்பேன் என்கிறார். நாம் ஏன் இன்னும் தாமதித்துக் கொண்டே இருக்கிறோம்? நாம் அவர் சமூகத்தை நாடினால் உனக்கு நான் இருக்கேன், பயப்படாது என்று சொல்வார் தானே. வாழ்த்துக்கள். ஆமென்.